வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து இப்போ நார்மலாக தான் வந்தேன். என்னடா அது விக்ரம் படம்னாலே என்ன அது சுமாராக தான் இருக்கும், இல்லை நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த டைரக்டரு அந்த மனுஷனுடைய 15 வருஷத்துடைய வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணாரோ அதெல்லாம் மொத்தமாக ஒரே படத்தில் வச்சுருக்காங்க. காலையில் படம் ரிலீஸ் ஆகலைங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஏங்க ப்ரொடியூசர்லாம் மேட்ரு இல்லைங்க. விக்ரமோட உழைப்புங்க அது. என்ன ஆக்டிங் தெரியுமா? சாதாரண ஆக்டிங்கா அது? ஏங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பின்னி படல எடுத்துட்டாரு. எதுக்கு இந்த மனுஷனை வந்து கரெக்டான டேரக்டர் போடாமல் இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ கட்சா அவங்க இஷ்டத்துக்கு வந்து படம் எடுத்துலாம் போனால் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஹீரோவெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க 10-15 வருஷமா. நான் சொல்கிறேன், ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். என்ன ஆக்டிங் படம் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் கிளைமேக்ஸ் சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிரட்டு பாப்புல ஆள். அல்டிமேட்டு அருண்குமார் தான் டேரக்டரு. அவர் வந்து விக்ரமோட பயங்கரமான ஃபேன் நினைக்கிறேன். இன்ச்சு பை இன்ச்சு வந்து நோட் பண்ணி மனுஷனுக்கு எப்படி இப்படிலாம் கொடுத்தாரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, எப்படி எப்படிலாம் ஆக்டிங்கை கொண்டு வரன்றதை நோண்டி எடுத்திருக்காரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரஞ்சித்தால விட முடியாது இந்த மாதிரிலாம். ரஞ்சித் வந்து எடுத்தார் ஒரு படம், அது வந்து சரியாக நிறைய பேர் புரியல. இந்த ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், விக்ரம்லாம் இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருப்பார். எவனும் நான் சொல்கிறேன், விக்ரமெல்லாம் வந்து சாதாரண இடம் போட்டாங்க, அதில் மனுஷன் ஃபீல்ட் அவுட்ரா வேஸ்ட்டா அவ்வளோதான்டா வரவே மாட்டாரான்னா. இந்த படம் பேசும், எல்லாருக்கும் இந்த படம் தான் பேசும். பயங்கரம். நான் சாதாரணமாக தான் வந்தேன். ஆனால் இந்த படத்தை வந்து காலையில் ரிலீஸ் பண்ண விட்டானுங்க பாரு, எனக்கு அதுதான் கடுப்பாகுது. ஓடிடியில் வந்து நான் கேட்குறேன், ஓடிடியில் ரிலீஸ் ஆகலன்னு கொடுக்கலன்னா நீ வந்து படத்தை நிறுத்திருவியா? நீ இது நல்ல படம் அது, இது பிரம்மாண்ட ஹிட் ஆக வேண்டிய படம் இது. குட் பேட் ஆக்லி வர வரைக்கும் இந்த படம் ஓடுங்க, ஹவுஸ்ஃபுல்லாக ஓட. நீங்கள் பாருங்கள், இந்த 2 ஷோ 3 ஷோ வந்து நிறுத்தது வந்து மிகப்பெரிய தப்பு. அது ஏன் நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நல்ல படத்துக்குலாம் வந்து கொடுங்க, ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்தா ஒன்றும் கழட்ட போகிறதில்ல. அதுக்காக போய் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு படத்தை நிறுத்ததுலாம் தப்பு. இது அவரோட உழைப்பு. நான் ப்ரொடியூசரை பற்றி தான் பேசல, விக்ரம் சாரோட உழைப்பை பற்றி தான் பேசுகிறேன். செம்ம படம் அது. எனக்கு ரொம்ப எமோஷனல். சொல்லுங்கள். சித்தால வந்து ஒரு சைல்டு அபியூஸ் பத்தி பேசியிருந்தாரு டைரக்டர். ஆமாம், ஒரு ஆக்டர் கிடைச்சிருக்காரு, இவரை வச்சு என்ன பண்ணிருக்காரு? புரியல. சித்தால வந்து சைல்டு அபியூஸ் பத்தி பேசியிருந்தாரு இந்த டைரக்டர் தானே? நான் தான் சொல்கிறேன் பிரதர், இப்போது அவர் வந்து விக்ரமோட ரசிகனாக இருப்பார். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும், அவருடைய நடிப்பு, அந்த பாவனை எல்லாமே வந்து விக்ரமை வந்து பழைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அது எல்லாமே மொத்த உருவமாக வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, செம்ம. ஏங்க ஜிவி பிரகாஷ்க்கு நடிக்க தாங்க தெரியாது, மியூசிக்லாம் சூப்பராக போடுவாருங்க. நீங்கள் என்ன ஜிவி பிரகாஷ் மியூசிக் தப்பாக பேசுகிறீங்களா? பின்னிட்டார் ஆள். மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. நான் கடுப்பாகுது, எதுக்காக வந்து படத்தை வந்து லேட்டாக ரிலீஸ் பண்ணிங்க மட்டும் தான் கடுப்பாகுது, வேறு ஒன்றும் இல்லை. காலைல ஒரு படம் பார்த்தேன், மட்டமான படம், நல்லாவே இல்லை. 1000 கோடி அடிக்கும், நான் நல்லாவே இல்லை அந்த படம். இந்த படம் பாருங்கள் வந்து செம்மையாக இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. விக்ரம் சார் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார், எஸ்ஜே சூர்யா சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்லோவாக எங்கேயுமே போகல. படம் ஃபுல்லாகவே சூப்பராக தான் போயிருக்கு. நல்ல வைபாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் காமெடி எல்லாமே வச்சுருக்குறாங்க. சூப்பர். கண்டிப்பாக கதை இருக்குது ப்ரோ. ஆ சூப்பராக. இதில் வந்து தங்கலானுக்கு பார்க்கும்போது இதில் வேறு லெவலாக இருக்கிறாரு. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் ப்ரோ, எல்லாருமே வந்து பார்க்கலாம். எங்கேயும் போர் அடிக்கல, எதுவுமே பண்ணல, சூப்பராக இருக்குது படம். படம் வெறித்தனமாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. படம் வந்துட்டு ஷோர்ட் இட்டுச்சு. ஐயோ, விக்ரமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சம்பவம் பண்ணணும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அவரோட ஆக்டிங்கும் சரி, ஒரு மாதிரி செட்டிலாக பண்ணியிருக்காரு. அவர் என்ன டேரக்டர் பேச்சை கேட்டு பண்ணாரா இல்லை அவராக பண்ணாரான்னு தெரில, செம்மையாக பண்ணிருக்காரு. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு செம்ம ஹிட் ஆகும் பாருங்கள், வேறு மாதிரி ஆகும். ஆமாஞ்சி, ஆக்சுவலாக இந்த படம்லாம் இப்படி டிலே பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்புச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி படம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி படம் வந்து டிலே ஆகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக, டேரக்டராக, ஆக்டராக, ஆஸ் அ சினிமா பர்சனாக எனக்குமே ஒரு பெரிய வருத்தம் தான். இந்த மாதிரி படம் வந்துட்டு FDFS வந்துட்டு ஃபேன்ஸோடு பார்க்கணும் தான் என்னோடய ஆசை. பட் அது மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வெயிட் ஃபார் ஒர்த்து தான். ஜிவி மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அவர் ஒரு BGM ஒன்று போட்டிருக்காரு நடுவில், வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஐயோ, படம் இப்போ நான் சொல்கிறத விட இதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒன்று நீங்கள் திருப்பி வருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது படம். கண்டிப்பாக படம் வந்துட்டு ஷோர்ட் ஹிட்டு. பல நாள் அப்படியே கொஞ்சம் தாக்கத்திலே இருந்தோம், எப்படான்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு பயங்கரமான சியான் ஃபேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் திரும்ப சொல்லுவேன் அதை. நான் ஒரு பயங்கரமான சியான் ஃபேன். நான் சியான் ஃபேனாக இருக்கிறது மாதிரி சொல்ல, எப்போவுமே எல்லா படத்துலையுமே ஒரு மேன் ஆஃப் தி மேனாக இருந்தாங்க, ஒருத்தர் இருக்காருன்னா கண்டிப்பாக சியானாக தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் என்ஜாய் த ஃபிலிம். இந்த ஃபிலிம்
ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு தான் சொல்லும். ஒரு ஃபேனாக சரி, ஒரு ஃபிலிம் மேக்கராக சரி, நான் ஆடியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யார் வந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் அப்படியே சந்தோஷமாக வெளியே வரலாம். திருப்தியாக முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு தமிழுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப திருப்தியாக வீட்டுக்கு போனேன். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு என்னோட ஒரு பைசாவும் அந்த படத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே நியாயமாக இருந்திருக்கு. நான் ரொம்ப திருப்தியாக போகிறேன். நோ 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 சார், இந்த ஃபிலிமுக்கு அழகே நான் அதை தான் பார்க்குறேன். இந்த படம் ஸ்லோவாக போல உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதுக்கு காரணமே பார்த்தோன்னா அந்த ஸ்லோனஸில் போயிட்டு ஒரு பஸ் நடக்குதுல்ல, இந்த பாம்பு இடிக்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் ஆகும்ல, இந்த கவுண்டர் 1 2 3 கொடுக்கவுண்டுக்குமே அந்த கவுண்டர் தான் நான் வந்து அந்த ஸ்லோனஸாக பார்க்குறேன். அந்த ஸ்லோனஸ் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, என்டையர் சீனில் எண்டிங்கில் நீங்கள் பிளாஸ்ட் ஆகிடுவீங்க. யூ கேன் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கிளைமேக்ஸ் பார்க்குறத சொல்லுவோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சியான் ஃபேனாக இல்லைனா ஐ கேன் மேக் ஷோ நீங்கள் சியான் ஃபேனாக வெளியே போவீங்க கிளைமேக்ஸ் பார்க்குற அப்புறம். நோ வே நான் ஃபஸ்ட்டு சித்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, புரிஞ்சுச்சு. நான் சித்தா படம் பார்த்துட்டு இங்கே வந்த போது நினச்சிட்டு இருந்தேன், ஓகே சித்தா கொஞ்சம் லைட்டடாக இருக்கும், இந்த லைட்டடாக தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் ஹைலைட்டே டேரக்டாக தான் இல்லை. சித்தா ஒரு 10 டைம்ஸ் டேரக்டர் வந்து 100 டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார். இதில் கம்ப்ளீட்டாக ஒரு ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வேறு எலிவேஷன் நடக்குது. இங்கே ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் நடக்குது. இங்கே ஆக்ஷன் பீக்கில் இருக்குது, மியூசிக் பீக்கில் இருக்குது, லவ் பீக்கில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் பீக்கில் இருக்குது. ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. ஆக்டர் யாருன்னா சியான் விக்ரம். ஸோ நான் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்ட் படம் சூப்பராக இருக்குது. சியானோட ஆக்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எஸ்ஜே சூர்யாவாக இருக்கட்டும், அந்த தெலுங்கு ஆக்டர்ஸ், மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஜிவியோட மியூசிக், பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சாங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த லெவலில் இருந்துச்சு. ஓவரால் படம் அப்படின்றது டாப் நாச்சாக இருந்துச்சு. ப்ரொடியூசர் ரியா சூப்பர் மூவி சூஸ் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருந்துச்சு. சியான்லாம் சொல்லவே வேணாம், இப்படி எடுத்துக்க மட்டும் போயிடலாம். சியானா ஒரு ஃபேனாக இருந்து பார்த்தோன்னா சியான்லாம் சொல்லவே வேணாம், அப்படி நடிச்சிருக்காரு. ஆஸ் அ ஃபேனாக இருக்கட்டும், சும்மா சாதாரணமாக சியான்லாம் என்ன நடிச்சிருக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்குறவங்களே மறண்டு போயிடுவாங்க. அந்த லெவலில் இருக்குது படம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாடுங்க. 10 out of 10 படத்துக்கு சூப்பராக இருக்குது. செம்மையாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த லாஸ்ட் சீன் கொடுத்ததுலாம் வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலனாலுமே லைக் மிடில்லேருந்து பார்த்தாலுமே அவளுக்கு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்றது எல்லாமே புரியுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் லாஸ்ட் சீனும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் எல்லா இதுலேயும் போலீஸாக நடிக்கிறத விட இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரோட வாய்ஸ்க்கு, அவங்க கொடுத்த அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாவுக்கு பர்ஃபெக்டான போலீஸ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சியானுக்குமே அதான், இப்படிலாம் நினச்சே பார்க்கல சியானோட கரியர்லேயே இது டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் அப்படின்ட்டு. சூப்பராக இருந்துச்சு படம். யார் ஃபுல்லாமே அப்படியே ஆக்ஷன்ஸாக தாங்க வரும். ஆனால் ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினாக வந்து பார்க்கணும். ஏன்னா அவருக்காக தான், அந்த ஃபேமிலிக்காக தான் அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்றே அந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே வேணாங்க, டாப் நாச்சாக இருக்குது. அதுலேயே அந்த பாட்டு நினச்சே பார்க்கல. அந்த பாட்டெல்லாம் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரக்லேயே வந்துட்டு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ட்ரக்னா அதுதான் இந்த படம் தான்.